இப்போ உளுந்த வடை பண்ண போகிறோம். அதுக்கு 1 டம்ளர் உளுந்து, அதில் 1/4 டம்ளர் அரிசி, பச்சரிசி போடுறோம். பச்சரிசி எதுக்கு போடுறோன்னா கிறிஸ்பினஸ்க்காக போடுறோம். ஒரு 1/2 அன் ஹவர் தான் ஊற வைக்கணும், அதுக்கு மேலே ஊற வைக்கக்கூடாது. தனித்தனியாக அதுக்கு மேலே ஒரு 10 மினிட்ஸ் வேணால் எக்ஸ்ட்ரா ஊற வைக்கலாம். அதுக்கு மேலே ஊற வச்சிங்கன்னா ரொம்ப எண்ணெய் இழுக்கும். ½ அன் ஹவர் நல்லா ஊறிச்சு. நம்ம கிரைண்டரில் தான் ஆட்டணும். ஃபஸ்ட்டு அரிசி நல்லா போட்டு, அரிசி நல்லா மாவாக ஆனதுக்கப்புறம் தான் நம்ம உளுந்து சேர்த்து அரைக்கணும். அரிசி நல்லா மாவாயிடுச்சு. இப்போ நம்ம உளுந்து போடலாம். உளுந்து அரைச்சிருச்சு அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்ம ஒரு சின்ன பவுலில் தண்ணி எடுத்து வச்சுட்டு உளுந்தை எடுத்து அதில் ஒரு சின்ன பால் எடுத்து அதில் போட்டோன்னா அந்த உளுந்து மாவு தனியாக ஃப்ளோட் ஆகும். அதுக்கப்புறம் நல்லா அரைச்சதுக்கப்புறம் பெருங்காயத்தூள், உப்பு போட்டு நல்லா பீட் பண்ணணும். பீட்டரில் எதுக்கு பீட் பண்ணுறோன்னா அப்போ தான் அந்த ஏரெல்லாம் போயிட்டு நல்லா சாஃப்டாக வரும். ஜீரகம் கொஞ்சம் போடணும். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். அப்புறம் ஆயில் ஊற்றிட்டு நம்ம ஹேண்டை வெட் பண்ணிவிட்டு நம்ம வடை போட்டோன்னா நம்ம ஹேண்டில் ஒட்டாமல் நல்லா கிறிஸ்பியாக வரும். நல்லா 2 சைடும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சா கிறிஸ்பியாக, வெளியில் கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டாக வரும். நம்ம இது தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம். மழை நேரத்தில் நல்லாயிருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.